அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான பயிற்சி இருக்குது, குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவர் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருந்து இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக 5ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தது, அல்லது ஒரு சுபகாரியத்துக்கும் இன்னொரு சுபகாரியத்துக்கும் நீண்ட இடைவெளி என்பது இருந்தது. அந்த நிலைமையெல்லாம் மாறி நம்ம குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இனிமேல் ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் குழந்தைக்காக ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குரு வரலால் உங்களுக்கு குழந்தை உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்குறார். அப்போ உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் என்பது கிடைக்குது. இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல, ஆனாலும் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, நிறைய செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இதெல்லாமே இருக்குண்டு. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் மத வழிபாடு, உங்கள் மதத்தின் மேல் நம்பிக்கை இதெல்லாமே கூடும். சமுதாயத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு தான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராக தான் நமக்கு இருக்குது. அதனால் எப்பயும் கூட நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புதுசாக ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் குறைவு. நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட கிரகங்கள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவான் நன்மையை செய்வார், அதே குரு பகவான் தான் சில விஷயங்களுக்கும் நமக்கு தடை போடுறாரு. இது ரெண்டுமே இந்த மாதத்தில் நமக்கு இருக்குது. ஆக இந்த மாதத்தில் நமக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் நமக்கு சாதகமாக வரலைனாலும் பிரச்சனை இல்லை, வந்தாலும் சந்தோஷந்தான். இதே தான் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகளும். ஆக இந்த மாதம் நம்முடைய உறவுகளால் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் இதெல்லாமே உண்டு. ரொம்ப நல்லா நான் வீடு மாறணும்னு நினச்சேன், இடம் மாறணும்னு நினச்சேன், அல்லது ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகுமா அந்த இடங்கள்லான்னா கண்டிப்பாக கிடையாது. அல்லது லாபத்தில் பெரிய அளவில் நஷ்டமாக தான் அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய தன்மை உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா சுமார். இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஏதாவது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாருக்கும் இந்த மாதம் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலங்கள். நீங்கள் பெரிய லெவலில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும்.
உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மல். ஒர்க்கில் எப்போயுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், ஒரீஸ் இருக்கும், ஒரு மென்டல் டார்ச்சர் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள். இது ரொம்ப 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 முக்கியம். அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க. வேறு நல்ல வேலை கிடைக்கிறவங்க, வேறு நல்ல கம்பெனி கிடைக்கிறவங்க பொறுமையாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, விஆர்எஸ் இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. கடன் மட்டும் இல்லை, கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. ஷேரில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பொறுமையாகவும் நிதானமாகவும் வருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பிட்காயின்ஸ் பண்ணுறேன், கிரிப்டோ கரன்சி வாங்குகிறேன் எதுவும் வாங்கிடாதீங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் அதுக்கு சாதகமாக இந்த மாதம் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அமையும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு, குறிப்பாக எஜுகேஷனுக்காக நீங்கள் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தை குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. நல்லா அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்கள் உதவி பெறுவார்கள். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் கடன் குறையும், நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் நமக்கு பெரிய இந்த குரு பகவானுடைய பயிற்சியாலையும் இந்த மாத பலன்களாலையும் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் வேலையில் கவனம். பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு வர்றதோ, வேறு முயற்சிகளில் ஈடுபடுறதோ கம்பெனிக்கு வேண்டாம். நம்ம வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வேலையாட்களில் ரொம்ப கவனமாக அவங்களோட டீல் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம் பிரதானமாக பண்ணுங்க. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அல்லது சேவிச்சுட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.